بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பின் மகத்துவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றவராக வாழ்வதும் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றவராக மரணிப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார். அதனால தான் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் தன்னை விரும்ப வேண்டும், அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு தகுந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்க. அதை வாழ்வதை வலியுறுத்தி காமிச்சாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்தி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன் வீட்டு பெண்களிடத்துல கூட என்ன செஞ்சாங்க, ஒரு சின்ன விஷயத்தில் கூட அல்லாஹ்வினுடைய கோபத்தை அந்த குடும்பம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது வந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்தினால சப்தமாக சிரித்ததை உடனடியாக கண்டிச்சாங்க. அவருடைய வீட்டு பெண்கள் சப்தமாக சிரித்து கொண்டிருந்ததை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. அல்லாஹ்வை பயந்துக்கங்க என்பதாக அவர்கள் கண்டித்தார்கள் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். அப்போ ஒரு சின்ன விஷயத்துல கூட அல்லாஹ்வினுடைய அதிருப்தியை பெற்றக்கூடாது. செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறாங்க, அதை எப்படி வலியுறுத்திருக்கிறாங்கிறத பார்க்கணும். அதே போன்று வாழும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று வாழணுமோ, அதே போன்று மரணிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு மரணிக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மாத்தவல்லாஹு அன்றாலின், அல்லாஹ் அவர் மீது திருப்தி கொண்ட நிலையில் இந்த நபர் மரணத்தை சந்திப்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இவங்க தான் சொல்றாங்க. யாருன்னா, எவர் ஒருவர் தன்னுடைய சிறந்த தன்னுடைய சிந்தனையிலையும் தன்னுடைய அறிவுலையும் சிறந்ததை எவர் சிந்திக்கிறார், அறிவுல சிந்தனையில சிறந்ததை எவர் சிந்திக்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம், எதை யோசித்தாலும் எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் அதுல அறிவார்ந்த விஷயமாக இருக்கணும், அதுல அறிவார்ந்த விஷயங்கள் இருக்கணும், நல்ல தெளிவான சிந்தனைகள் இருக்கணும், நல்ல கருத்துடைய விஷயங்களை பேசணும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்றாங்க. நீங்க கண்டதை யோசிப்பதையும் நினைச்சதெல்லாம் பேசுறதையும், அதே போன்று நல்ல சிந்தனை இல்லாமல் நல்ல கருத்து இல்லாத வார்த்தைகளை பேசுறத கூட அல்லாஹ்வுடைய தூதர் விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு செய்தியிலிருந்து நீங்கள் 40 வகையான அறிவை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த வார்த்தையில அல்லாஹ் அவ்வளவு பெரிய சிந்தனையை வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய ஒரு முஅஜிஸா. அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நமக்கு பல வகையான அறிவாற்றல் கிடைக்கும், பல சிந்தனைகள் கிடைக்கும். வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள் ரொம்ப பெரிதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஈமான் உடையவர்களுடைய அடையாளத்துல சொல்ல வரும் பொழுது நல்ல சிறந்த அறிவாற்றலாக இருப்பாரு, நல்ல சிந்தனையாக சிந்திப்பாரு. இரண்டாவது, வணக்க வழிபாடுகளில் அழுத்தமான பற்றுடையவராக இருப்பார். மாத்தவல்லாஹு அன்றாலி, அதாவது அன்ஹுராலி, அல்லாஹ்வை திருப்தி கொண்ட நிலையில, அல்லாஹ் அவரை திருப்தி கொண்ட நிலையில் மரணத்தை சந்திக்கக்கூடியவருடைய அடையாளம். ரெண்டாவது, அவர் எப்படி இருப்பார்னா, தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் அழுத்தமான பற்றுடையவராக இருப்பார். இபாதத்துல ஒரு அழுத்தமான ஒரு பற்றை உருவாக்குதல், இபாதத்துல ஒரு ஆழ்ந்த அல்லாஹ்வினுடைய அந்த பயத்தோடு அந்த இபாதத்தை நிறைவேற்றுதல், எந்த இபாதத்தையும் விட்டுறக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குதல் இருக்குது. இது நோன்பிற்கு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பற்றை அழுத்தமான இபாதத்தில் அழுத்தமான ஒரு பற்றை உருவாக்குறதுல
நோன்புக்கு அதிகமாக பங்கு இருப்பதை நம்ம பார்க்கணும். நோன்பாளி அவர் ஒரு குர்ஆன் ஓதுனாலும் ரொம்ப அழுத்தமான முறையில் ரொம்ப இரையச்சத்தோடு ஓதுவார். ஒரு நோன்பாளி ஒரு தஸ்பீக செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு இரையச்சத்தோடு அந்த தஸ்பீகை அவர் நிறைவேற்றுவார். ஒரு நோன்பாளியினுடைய தொழுகை ரொம்ப கண்ணியமானதாக இருக்கும், ரொம்ப இரையச்சமுடையவதாக இருக்கும். எனவே நோன்பு நம்முடைய இபாதத்துகளை அழுத்தமான பற்றுடையவர்களாக நமக்கு மாற்றி காண்பிக்குது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த தடுக்கப்பட்டவைகளை விட்டு தீவிரமாக விலகி இருப்பது, இந்த நிலையை ஒரு நோன்பு அந்த நோன்பாளிக்கு கொடுக்கும். சாதாரணமான ஒரு சின்ன பாவத்தை கூட அந்த நோன்பாளி செய்ய மாட்டார், அந்த நோன்பு அவரை தடுக்கும். நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பொய் கூட என்ன செய்ய முடியாது, நோன்பாளி பேச மாட்டார். ஒரு அருவருப்பான செய்தியை ஒரு நோன்பாளி பேச மாட்டார். ஒரு அசிங்கமான விஷயங்களை ஒரு நோன்பாளி பார்க்க மாட்டார். கெட்ட விஷயங்களையும் தன்னுடைய காது கொடுத்து கேட்க மாட்டார். இதெல்லாம் அவர் செய்ய முற்படும் பொழுது அவருடைய ஈமான் இருக்குது, அது சொல்லும் நீ நோன்பாளி. அவருடைய உள்ளம் சொல்லும் நீ நோன்பாளி. நோன்பு வைத்துக்கொண்டு இதை பேசக்கூடாது, நோன்பு வைத்துக்கொண்டு இந்த மாதிரி தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது என்பதாக நோன்பு அவரை தடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தடுக்கப்பட்டவைகளை விட்டு தீவிரமாக விலகி இருப்பது, இந்த நிலையை ஒரு நோன்பாளிக்கு நோன்பு உருவாக்கி கொடுக்கும். நோன்பு அவரை எல்லா விதமான பாவங்களை விட்டும், குறைவான பாவத்திலிருந்து பெரும் பாவங்கள் வரையிலும் நோன்பாளியை அந்த நோன்பு தடுத்து விடும். இது நோன்பினுடைய மகத்துவமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று குர்ஆனை அதிகமாக ஓதுவது மாத்தவல்லாஹு அன்றாலி, அல்லாஹ் அவரை திருப்தி கொண்ட நிலையில் அவர் மரணத்தை சந்திப்பார். யாரும் குர்ஆனை அதிகமாக ஓதுவது. குர்ஆன் இருக்குது, அது ஆக உயர்ந்த இபாதத். ஒருவர் குர்ஆனை கையில் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தேவைகள், அவருடைய நிலைகள், அவருடைய எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிறான். குர்ஆனை ஓதுதல் அல்லது ஓதுவதை கேட்குதல். ஒன்றும் குர்ஆனை நம்ம ஓதணும், நமக்கு ஓத தெரியல அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்பது. இந்த ரெண்டுமே நமக்கு உயர்ந்த ஒரு நிலையை ஏற்படுத்தும். எவர் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றாரோ மாத்தவல்லாஹு அன்றாலி, அல்லாஹ் அவரை திருப்தி கொண்ட நிலையில அவர் மரணத்தை சந்திப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த குர்ஆனை, இந்த நோன்பு நம்மை ஓத வைக்கும். ஒவ்வொரு நோன்பாளிகளும் ரமலானுடைய காலங்களில் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்வோம், குர்ஆனை எடுத்து பார்க்கக்கூடிய, குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய ஒரு நிலையை நோன்பு உருவாக்கும். இது நோன்பினுடைய மகத்துவம். எந்த செயல்களில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குதோ, எந்த செயலை செஞ்சால் அல்லாஹ் பொருந்தி கொள்வானோ அந்த திருப்தியையும் அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய செயலையும் நோன்பு அந்த நோன்பாளிகளுக்கு கொடுத்துரும். அவர் நோன்பு வச்சுட்டாருன்னா எந்த செயலை அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள்ட்ட விரும்புகிறானோ அது அவர்கிட்ட வந்துடும். எதை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைகின்றானோ அந்த திருப்தியை அந்த அடியாருடைய அந்த செயல்பாடுகளில் அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். இது நோன்புக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமாக நம்ம பார்க்கிறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உள்ளங்களை நீங்கள் ஒன்றாக இணைத்துக் கொள்வதை பற்றி சொல்லும் பொழுது பள்ளிவாசலை உதாரணமாக காட்டுறாங்க. இந்த பள்ளிவாசல்ல மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இருப்பார்கள். எதற்காக வேண்டி? தொழுகைக்காக வேண்டி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பாங்க. ஆனால் அவருடைய உள்ளங்கள் தனித்தனியாக இருக்கும். இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ உள்ளங்களை ஒருமைப்படுத்துவது, ஒருவருக்காக வேண்டி இன்னொருவர் அவருடைய தேவையை நிறைவேற்றுவது, அப்போ இதுதான் உள்ளங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயல். நம்ம ரமலானுடைய காலங்களில் பார்க்குறோம், இல்லாதவர் இருக்கக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடியவராக மாறுறார். நமக்கு அருகில் இஃப்தாருக்கு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு நீங்கள் எதையாவது ஒன்றை அவர்களுக்கு நீங்க கொடுத்து என்ன செய்யுங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கிங்க. அது ஒரு பேரித்தம்பளத்தினுடைய ஒரு கொஞ்சம் கால் பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல என்பதாக சொல்றாங்க. இப்போ இந்த நோன்பு இருக்குது, ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை இன்னொருவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையை இந்த நோன்பினுடைய மாதத்தில் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொடுக்குறான். இஃப்தாருக்கு ஒருத்தர் வர்றார்,
இவரும் வந்திருக்கிறார், அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை நோன்பு திறப்பதற்கு. இந்த நோன்பாளி தன்னுடைய இடத்திலிருந்து இருப்பதை எடுத்து அவருக்கு கொடுக்கிறார். இப்ப இங்க உள்ளங்கள் ஒன்றிணைகிறது. ரமலானுடைய காலங்கள்ல ஒரு நோன்பு வைத்த நிலையில ஒரு நோன்பாளி அவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்துல பறக்க செஞ்சிருந்தானா அவர் என்ன செய்யறாரு, ஏழைகளுக்கு கொடுக்குறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, சதக்கா கொடுக்குறாரு. ஏதோ ஒன்று அவர் தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்துல நலிவடைந்தவர்கள், சிரமப்படக்கூடியவர்களுக்கு தன்னிடத்தில் இருப்பதை உளமாற கொடுக்கிறாரு. அப்பொழுது உள்ளங்கள் ஒன்றிணைகிறது. எந்த உள்ளங்கள் ஒன்றிணைவதை அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த உள்ளங்களை ரமலானுடைய மாதம் ஒன்றிணைத்து வைக்குது. ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலங்களில் கொடுக்கிறார். எனவே அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயலை நோன்பினுடைய மாதம் நமக்கு வழங்குவதை நம்ம பார்க்கிறோம். இது நோன்பினுடைய மகத்துவமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறாங்க. மூன்றாவதான ஒரு செய்தி, இறையச்சத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களை விட்டும் நோன்பு தடுத்துரும். எதெல்லாம் கேள்விக்குறியாக்குமோ, இறையச்சத்தை எதெல்லாம் கேள்விக்குறியாக்குமோ, புறம் பேசுவது இறையச்சத்தை கேள்விக்குறியாக ஆக்குது, அவதூறு பரப்புவது இறையச்சத்தை கேள்விக்குறியாக ஆக்குது, காதில் கேட்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிவது இறையச்சத்தை கேள்விக்குறியாக ஆக்குது, உலகத்தினுடைய ஆசைகள் இறையச்சத்தை கேள்விக்குறியாக ஆக்குது. இந்த எல்லா விஷயங்களையுமே அவர் நோன்பு வச்சுட்டாருன்னா அவரை விட்டு அது விலகி போயிடும். அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினா இந்த இறையச்சத்தை கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களும் ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைப்பதன் மூலமாக ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹு தஆலா சிறந்த குணத்தை அல்லாஹ் வழங்குகிறார். இது நோன்பினால் தான் முடியும். இது நோன்பினுடைய மகத்துவத்தில் உள்ளது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நம்ம பார்க்கிறோம். மாதவல்லாஹு அன்ஹுராலின், அல்லாஹ் திருப்தி கொண்ட நிலையில மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. எதிர்வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு அந்த நோன்பை நிறைவேற்றக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் வழங்குவானாக. வாயிதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக